நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் உதயநிதி தூங்குவார்னு? பயம் இருக்குன்றீங்களா? பயமா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் அமித்ஷா உதயநிதி பேரை சொல்லிட்டு போயிட்டாப்புல, தொடர்ச்சியாக அவங்க கட்சி சார்ந்த நபர்கள் இப்படி இருக்கக்கூடிய வழக்குகள் இப்போ பாருங்க, ஒன்று முன்னா நம்ம பேசணுமா, செந்தில் பாலாஜி அதிமுக வருவதற்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்கன்னு இன்னைக்கு பாருங்க, அமைச்சர் கிடையாது, ரிசைன் பண்ண போறாரு. பொன்முடி அமைச்சர் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா துரைமுருகன் மீதான வழக்கை திருப்பி எடுத்திருக்காங்க. ஆமாம், நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதே மாதிரி கேகேஎஸ் சாருடைய வழக்கு, நேருவுடைய வழக்கு, நம்ம மூத்த முன்னோடி இருக்க பாருங்க, அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 வாங்கி நக்கல் பண்ணார்ல துரைமுருகன், அவர் வழக்கு, பல பேருடைய வழக்குகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கணும் பொழுது இவர்களுடைய கூடாரம் ஒட்டுமொத்தமாக கலங்கி கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாஸ் ஐக்கானா உள்ளே வந்து உட்காந்துட்டு, தம்பி நிச்சயமாக நல்லா யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூரில் இப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு யாராவது எதிர்பார்த்துருக்க முடியுமா? கட்டாயமா கோயம்புத்தூர் வந்து அதிமுக கோட்டையின் ஒரு பக்கம், பாஜக கோட்டையின் ஒரு பக்கம், திமுக அதில் செந்தில் பாலாஜி வந்துட்டார், இனிமேல் கோயம்புத்தூர் எங்களுக்கு தான் அப்படிலாம் ஒரு பக்கம். ஆனால் அதை தாண்டி இவ்வளவு க்ரௌடு வர்றது அப்படிங்கிறது இதெல்லாம் கோவையில இருந்தே வந்ததா இல்லை வெளியே இருந்தெல்லாம்? கோவையில் தான். வெறும் கோவை மட்டும். நீங்கள் வந்து வேற மாவட்ட செயலெல்லாம் அழைக்கல, கோவை சார்ந்த 2 மண்டலமும் 3 மண்டலமாக பிரித்து செய்கிறாங்க பொழுது அங்கே உள்ள நபர்கள் ஒட்டுமொத்தமாக